நிஷாந்த் யார்? நிஷாந்த். ஆமாம் ஆமாம். ஆமாம். ஓகே ஓகே, கொஞ்சம் கால் பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் 5 பேர் ரெகுலராக வந்தீங்களா? நீங்கள் இல்லை அவங்க பெத்தேல் சர்ச் வந்து சரி 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 ஓகே ஓகே சரி. ஸோ எல்லோரும் வெல்கம் பண்ணுவேன். ஸோ நம்ம பிரதர் ஒரு நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க. மற்ற பிரதர்ஸ் வரலையா? அவங்க தான் வேலைக்கு போயிருக்காங்க. சரி சரி சரி, நெக்ஸ்ட் வீக் கூட்டிகிட்டு வாங்க. ஓகே. ஸோ நம்ம 2 சப்ஜெக்ட் நான் டீச் பண்ணுறேன். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்னு சொல்லி தெரியுமா பிரதர்? குமார் பிரதர், நான் இந்த சிஸ்டமில் என்னென்ன சப்ஜெக்ட் டீச் பண்ணுறேன்னு சொல்லி தெரியுமா? வேர்ல்டு ரிலிஜன் கரெக்டு. ஸோ நம்ம என்ன படிக்க போகிறோம்னா இந்த டேர்மில் மாடர்ன் சர்ச் ஹிஸ்ட்ரி. மாடர்ன் சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு. ரெண்டாவது வந்து வேர்ல்டு ரிலிஜன். ஸோ இந்த 2 சப்ஜெக்டு இந்த செமஸ்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து இயர்லி சர்ச் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம். நீங்கள் அங்கே சர்ச் ஹிஸ்ட்ரி படிச்சிங்களா? உங்கள் கிளாஸில் படிச்சிங்களா? ஸோ சர்ச் ஹிஸ்ட்ரியில் என்ன ஞாபகம் இருக்குது? மெயினாக என்ன படிச்சிங்க? அவங்களோட கொடுங்கோலாட்சி அதை பற்றி படித்தோம். கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க அது. என் மன்னர்களை குறித்து படித்தோம். அவங்களோட வரலாறுகளை குறித்து. சரி, நிஷாந்த் வராரா? வெளியே வட்டாங்க. சரி சரி ஓகே. அது 10 மணிக்கு மீட்டிங் அந்த மாதிரி சம் டைம்ல இருக்கும். ஓகே. நோ சரி. மேபி நம்ம என்ன படித்தோம்? சர்ச் ஹிஸ்ட்ரியில் என்ன படித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மற்ற ஃபோன்லாம் பண்ணிட்டீங்கல்ல? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியாச்சுல்ல? ஓகே. ஃபோன் கொஞ்சம் வேணா சைலண்ட். நிஷாந்த் பண்ணிட்டாங்க. அவங்க பையன் வந்து கீழே வந்துட்டாங்களாமா. ஸோ ஒரு அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. வந்துடுவாங்க கொஞ்சம் லேட்டாக. பேசலாம். ஓகே. ஸோ மைத்தி கொஞ்சம் முன்னாடி வாங்க. சர்ச் ஹிஸ்ட்ரியில் நம்ம என்னென்ன படித்தோம் நீங்கள் சொல்ல முடியுமா? புரியல. ஃபோன் பேசிட்டு சைலண்ட் பேசிட்டு சைலண்டில் போட்டுருங்க. மைத்தி வாங்க, முன்னாடி வாங்க. ஸோ நம்ம சப்ஜெக்ட்லாம் அப்படியே ஒரு லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது டச்சில் வைக்க முடியும், இல்லைன்னா நமக்கு மறந்து போயிடும். ஓகே. நோட் எடுத்துட்டு வரலையா? சரி சரி ஓகே ஓகே சரி. நெக்ஸ்ட் டைம் சொல்லணும். ஹலோ சிஸ்டர், உங்கள் சாட்சியை சொல்ல முடியுமா? நீங்கள் நான் சாட்சி கேட்கலல்ல. ஷார்ட்டாக சொல்ல முடியுமா? ஒரு 3 மினிட்ஸில் எப்படி ரசிக்கப்பட்டீங்க? பைபிள் காலேஜ் எப்படி வந்தீங்க? உங்களுடைய வாஞ்சை என்ன? பைபிள் காலேஜ் மூலமாக என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன வாஞ்சைன்னு சொல்லி ஒரு 3 மினிட்ஸ் மட்டும். சரிங்களா? சாட்சியம் வச்சிருக்காங்க. சொல்லிக்கிறேன். பைபிள் காலேஜ் இல்லை, நான் வந்துட்டு என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஆர்சி தான். நான் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருந்தேன். ஆனால் எனக்கு வந்துட்டு அதிகமாக சத்தியம் தெரியாது ஆர்சி சர்ச்சில். சரி, அப்போ இன்னும் ஜாஸ்தி தெரிஞ்சுக்கணுன்ற வாஞ்சை நிறையா இருந்துச்சு கற்றுருவேன். அப்போ நாங்கள் அந்த ஆர்சி சர்ச் போயிட்டு இருக்கும்போதே நான் சிஎஸ்ஐ சர்ச் அங்கெல்லாம் போனேன். போய் நிறைய கடையில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அப்போ எனக்கு அந்த ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பேன். அந்த வயசும் பைபிள் காலேஜ் போர்டு பார்த்தோன்னா உடனே போயிட்டு அங்கே கேட்டேன் இப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் ரசிக்கப்பட்டது நான் ஞானசமயத்தில் தான் பெங்களூரில் தான் எடுத்துட்டு கூட அந்த ஆர்சி சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தேன். சரியா அந்த ஃபெல்லோஷிப் இல்லை சர்ச் அங்கே இருக்கும்போது மட்டும் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பின்ன சர்ச் போகிறேன், மெசேஜஸ் கேட்பேன். நல்லா டீப்பாக தான் இருக்காது. ஹஸ்பண்ட் அவங்க ரசிக்கப்பட்டவங்க தான். அவங்க வந்துட்டு கேட்பாங்க சர்ச்சில் போயிட்டு என்ன மெசேஜ் இருக்குங்க, எல்லாமே சரியாக ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ நான் ஃபைன் பண்ணி ஒரு நல்ல ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சுக்கு 10 வருஷமாக நாங்கள் தான் போயிட்டுருக்கேன்.
அப்போ அதில் நிறைய சத்தியங்கள் கற்றுக்கிட்டேன். இன்னும் ஆண்டவரை பற்றி நிறைய கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அப்போ நான் தச்சையில் அந்த பைபிள் காலேஜ் போர்டு பார்த்து தான் நான் போய் ஜாயின் பண்ணி ஒரு 3 வருஷம் ரெகுலராக எனக்கு கிளாஸஸ் இருந்தது. அவுட்ரீச் மினிஸ்ட்ரி எல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு ஆண்டவர் வழிமுறைனால நிறைய பிரச்சனை அது வரும் தான். ஆனாலும் கர்த்தர் எல்லாத்தையும் மேற்கொண்டு இன்னும் அதிகமாக கற்றுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. இப்போ ஆன்லைன்லேயே போயிட்டு இருந்தால் அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதனால அதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறமா மலர் சிஸ்டர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நல்ல கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னும் அதிகமாக எனக்கு ஃப்யூச்சரில் அது ஆண்டவரோட ஊழியம் செய்யணும். அது என்னோடய ஊழியம் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் டியூஷன்ஸும் எடுத்துகிட்டு வீட்டிலையும் நான் டியூஷன் எடுக்கிறதுக்காக இல்லை, நான் கர்த்தரோட சத்தியத்தை சொல்கிறது தான் மெயினாக டியூஷன் எடுக்கிறது. பணம் அப்படி அந்த மைண்ட் இல்லை. ஆனால் நான் ட்ரை பண்ணாமலே தானாக ஸ்டூடெண்ட்ஸ் வர நான் ட்ரையே பண்ணல, அவங்களா தானாக வருவாங்க. வந்துட்டு இப்போ ஹிந்தி தான் என்னோடய சப்ஜெக்ட். ஸ்கூலில் அந்த டீச்சராக தான் இருந்தேன். அப்போ ஹிந்திக்கு டீச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீச்சிங் இது. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தானாகவே தேடி வராங்க. அவங்களுக்கு இயேசுவை பற்றி சத்தியம் சொல்லி அவங்களுக்கு ஒரு பைபிள் குவிஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். சண்டே ஸ்கூல் எடுத்து ஆண்டவருக்கு கிருபை செஞ்சார். நான் பைபிள் காலேஜ் முடிச்சு 4 வருஷம் கழிச்சு தான் ஊழியம் கிடச்சிதுன்னா நம்ம காத்திருக்கணும். என்னை பொறுத்த ஆண்டவரோட காரியத்தில் எதுவுமே ஆண்டவர் உடனே தரணும் மாட்டார். நம்ம படிச்சுட்டு சில காரியங்களுக்கெல்லாம் காத்திருக்கும் போது அந்த டைம் ஆண்டவர் வந்து நிறுத்தி கொடுப்பாரு. அப்புறமா என்னுடைய இன்னும் ஃப்யூச்சர்லேயும் நான் என்னுடைய இது என்னன்னா இன்னும் அதிகமாக ஆண்டவர் ஊழியம் செய்யணும், குழந்தைங்களுக்குள்ள ஊழியம் செய்யணும். நான் புது ஆத்மா முழு ஆத்மா வந்து குழந்தைங்க இந்த வயசுல அவங்க விதைக்கணும். அவங்க ஈஸி மெத்தடில் வந்துட்டு ஆண்டவரை பற்றி என்னோட டீச்சிங் மைண்ட் வச்சு நான் ஆண்டவரை பற்றி அவங்க சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் டீப்பாக அதிகமாக இன்னும் ஜாஸ்தி கற்றுக் கொடுக்கணும் தான் இன்னும் ஃப்யூச்சரில் என்னோட ஃப்யூச்சர் பிளானாக அவங்களுக்கு ஊழியம் செய்யணும். தேங்க்யூ சிஸ்டர். நல்ல சாட்சி. கவனிங்கன்னா சிறுவர் ஊழியத்தை செய்யணும். ஸோ சிறுவர் ஊழியம் வந்து முழு ஆத்துமான்னு சொல்லி அந்த இன்சைட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே நமக்கு அந்த இது இருக்கும். ஓகே, நம்ம டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ் முடிச்சோன்னே பண்ணலாம். ஸோ எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். அந்த கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனப்படுத்துவார். மொபைல்லாம் சைலண்ட், எல்லாருமே சைலண்ட்டில் போட்டுருங்க மொபைல் எல்லாருமே. ஓகே, அர்ஜென்ட் கால் மட்டும் பிரேக் டைமில் நம்ம பேசலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ சர்ச் ஹிஸ்ட்ரியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மாடர்ன் சர்ச் ஹிஸ்ட்ரி. ஸோ அதுக்கு முன்னாடி இயர்லி சர்ச் ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சால் தான் மாடர்ன் சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பார்க்க முடியும். மீதி ஒரு ரிவைஸ் பண்ணிடுவேன், அப்போ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிரும். சரியா குமார் பிரதர், நீங்களும் கொஞ்சம் அப்சென்ட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவிஷன் வந்து உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து 3 பீரியடில் நம்ம வந்து படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பீரியட் சொல்லுங்கள் பார்ப்போம். இயர்லி சர்ச் ஹிஸ்ட்ரி பீரியட் சொல்லுங்க பார்ப்போம். இயர்லி சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து இந்த காலத்திலிருந்து எந்த காலம் வரை? ஏடி எக்ஸாம்பிளா எழுதினீங்க 30லேருந்து 500 வரை. ஏடி 30லேருந்து 500 வரை இயர்லி சர்ச் ஹிஸ்ட்ரி. சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து 2வது வந்து மிடிவல் சர்ச் ஹிஸ்ட்ரி. மிடிவல் சர்ச் ஹிஸ்ட்ரி எந்த காலகட்டம்னு சொல்லி தெரியுமா? தமிழ்ல மத்திய, இது வந்து ஆதி கால சபை வரலாறு. முதல்ல ஆதி கால சபை வரலாறு, 2வது மத்திய கால சபை வரலாறு. மத்திய கால சபை வரலாறு எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் தெரியலையா? எக்ஸாம் எழுதிருக்கீங்க, மார்க்கும் நல்லா போட்டிருக்கேன். மைனஸ் பண்ணணும் போலயே தெரியாது. இல்லை இயர்லி சர்ச் ஹிஸ்ட்ரி 30லேருந்து 500 வரை வரும். 500 இல்லைன்னா மிடிவல் சர்ச் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களாமா? அங்கே ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே. 500லேருந்து ஏடி 500லேருந்து 1500 வரை மத்திய கால திருச்சபை ஏடி 500லேருந்து 1500 வரை. அடுத்தது வந்து மாடர்ன் சர்ச் ஹிஸ்ட்ரி. நவீன கால சபை வரலாறு.
இது வந்து 1600 இன்று வரை 2025 வரை. இது வந்து 1600 போட்டுருங்க. 1500 பதிலாக கரெக்ஷன் பண்ணிட்டேன். 1600 சொல்லி ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கேன். அதில் 400 வரும். 400 போட்டதெல்லாம் சரி. முதல்ல வந்து இது 2 கரெக்ஷன் போடுறேங்க. இது 400 வர, இது வந்து 400லேருந்து 1600 வர. சரியா? அதுக்கப்புறம் இது 1600லேருந்து இப்போ இன்று வர நவீன கால திருச்சபை வரலாறு. ஓகே, எக்ஸாம் கரெக்டாக ரைட்டிங்களா? அடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு எக்ஸாம். ஓரல் டெஸ்ட் வச்சு மார்க் போட்டுடலாம். சரியா? அந்த நம்ம குமார் பிரதர்லாம் எழுதுவாங்க, அந்த டைம் உங்களுக்கு சொல்லி மார்க் போட்டுடலாம். தெரிஞ்சதை எழுதுங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ. ஸோ இது 3 வகையாக சபை சரித்திரத்தை வரலாறு குறிக்கிறோம். 30லேருந்து 400 வரை ஆதி திருச்சபை வரலாறு, 400லேருந்து 1600 வரை மத்திய கால திருச்சபை வரலாறு, 1600லேருந்து 2025 வரை நவீன கால திருச்சபை வரலாறு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆதி திருச்சபையில் முக்கிய சம்பவங்கள் நம்ம படிக்க வைப்போம். ஆதி திருச்சபையில் முக்கிய சம்பவங்கள் சொல்லுங்க பார்ப்போம். 30லேருந்து 400 வரை வச்சா என்னென்ன நடந்துச்சு? முதல்ல வந்து அப்போஸ்தல கால சபை. அப்போஸ்தல கால சபை இது எந்த பீரியட்ல நடந்ததுன்னா AD 30லேருந்து 100 வரை. AD 30லேருந்து 100 வரை அப்போஸ்தல கால சபை. இதுல முக்கியமான அப்போஸ்தலர்கள் யாருன்னா பவுல், பேதுரு, யாக்கோபு, யோவான், அதுக்கப்புறம் தீத்து, தீமோத்தேயு. இவங்க கால சபை வரலாறு வந்து 30லேருந்து 100 வரை நம்ம நடைபெறுகிறது அப்போஸ்தல கால சபை. அடுத்தது 2வது வந்து 100லேருந்து 200 வரை. AD 100லேருந்து 200 வரை என்ன சம்பவங்கள் நடந்ததுன்னா சபை பிதாக்கள் காலம். சபை பிதாக்கள் ஒரு 3 பேர் சொல்லுங்க பார்ப்போம். சர்ச் ஃபாதர்ஸ். போலிகார்ப், இக்னேஷியஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து சபை பிதாக்கள். ஸோ அவங்க காலம் வந்து 100லேருந்து 200 வரை சபை பிதாக்கள் காலம். அதுக்கப்புறம் இந்த காலத்தில் உபத்திரவ காலமும் வந்துருச்சு. சபை பிதாக்கள் காலம், அதுக்கப்புறம் உபத்திரவ காலமும் வந்துருச்சு. எத்தனை மன்னர்கள் சபையை உபத்திரப்படுத்தினாங்க ஞாபகம் இருக்கா? 10 மன்னர்கள், 10 சக்கரவர்த்திகள் சபையை உபத்திரப்படுத்தினாங்க. ஸோ உபத்திரவ காலமும் வந்துருச்சு. அதே டைமில் இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா சபை உபதேச குழப்பங்கள். இப்போ இயேசு மனிதனா, கடவுளா, பரிசுத்தாவியான ஒரு தெய்வமா? ஸோ இந்த மாதிரி சபை உபதேச குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடந்தது. சரிங்களா? ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் 200லேருந்து 300 வரை என்ன நடந்துச்சுன்னா கடுமையான உபத்திரவம். லேருந்து 300 வரை கடுமையான உபத்திரவம் நடந்தது, அதிகமான உபத்திரவம். ஸோ அதற்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா சபை இரத்த சாட்சி வந்து அதிகமான உயிர் வந்து இந்த காலகட்டத்தில் எழுப்பினாங்க. கடுமையான உபத்திரம் வந்ததுனால சபையில் இரத்த சாட்சிகள் வந்து அதிகமானது எழுப்பினாங்க 200லேருந்து 300 காலகட்டத்தில். அதற்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா
300லேருந்து 400 வரை ரொம்ப முக்கியமான காலகட்டம். 300லேருந்து 400க்குள்ள என்ன நடந்துச்சு முக்கியமான இதில் சொல்லுங்கள். ஒரு மன்னன் வச்சுக்கப்பட்டான்ல, கான்ஸ்டன்டைன். ஆமாம். 300லேருந்து 400க்குள்ள என்ன நடந்ததுன்னா, கான்ஸ்டன்டைன் வந்து கிறிஸ்தவம் அரசாங்க மதமா மாத்திட்டாரு. கிறிஸ்தவத்தை வந்து அரசாங்க மதமாக கான்ஸ்டன்டைன் மாத்திட்டாரு. ஆராதனை வந்துட்டு அனுமதித்தாங்க, சாட்சிகள் எல்லாம் கட்ட அனுமதிச்சாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இது நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, சபை பிதாக்கள் வந்து துறவரம் கொண்டார்கள். கான்ஸ்டன்டைனுக்கு முன்னாடி உள்ள சபை பிதாக்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஊழியர் செஞ்சாங்க. போலிகார்ப், இக்னேஷியஸ் எல்லாம் வந்து திருமணம் செய்துட்டு ஊழியர் செஞ்சாங்க. கான்ஸ்டன்டைனுக்கு பின்னாடி உள்ள சபை பிதாக்கள் வந்து திருமணம் பண்ணாமையே ஊழியர் செஞ்சாங்க. எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது 2 பேர் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். புனித அகஸ்டின். புனித அகஸ்டின் வந்து ஒரு துறவரம் இது. அதுக்கப்புறம் புனித ஜெரோம். புனித ஜெரோம் இவர் வந்து ஒரு துறவரமாக இருந்து ஊழியம் செஞ்சாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்குள்ளே வர்றாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ எழுதிட்டிங்கன்னா சொல்லுங்கள். இது ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணிடலாம். இவங்க வந்து 200லேருந்து 300 வரை. இல்லை 300லேருந்து 400 வரை இந்த காலகட்டத்தில். புனித அகஸ்டின் அண்ட் புனித ஜெரோம் வந்து துறவரம். மேரேஜ் பண்ணாமே. ஆமாம், மேரேஜ் பண்ணாமே ஊழியர் செஞ்ச சபை. புனித ஜெரோம்ல மேரேஜ் பண்ணாமல் ஊழியர் செஞ்சாங்க. சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, கான்ஸ்டன்டைனுக்கு முன்னாடி உள்ள சபை பிதாக்கள் மேரேஜ் பண்ணி ஊழியர் செஞ்சாங்க. கான்ஸ்டன்டைன் காலத்துக்கு பின்னாடி உள்ள சபை பிதாக்கள் மேரேஜ் பண்ணாமையே ஊழியர் செஞ்சுருக்கிறாங்க. இதான் ஒரு மெயின் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதை ஒரு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ AD 325 சபை வரலாறுல ஒரு முக்கியமான நாள். அதில் என்ன நடந்துச்சுன்னா, எடிக்ட் ஆஃப் மிலான் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடந்துச்சு. AD 325 எடிக்ட் ஆஃப் மிலான் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் தான் கிறிஸ்தவம் வந்து ரோம அரசாங்க மதமாக மாற்றப்பட்டது. இந்த மாநாட்டில் தான் கிறிஸ்தவம் வந்து ரோம அரசாங்க மதமாக தீர்மானிக்கப்பட்டது. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ எழுதிட்டிங்கன்னா நல்லது, ஏன்னா எக்ஸாம்பிளாக வரும். சரிங்களா? அரசாங்க மதமாக தீர்மானிக்கப்பட்டது. AD 325 எடிக்ட் ஆஃப் மிலான் மாநாடு 325 கிறிஸ்தவம் ரோம அரசாங்க மதமாக தீர்மானிக்கப்பட்டது. சரி, இப்போ ஒரு சின்ன கொஸ்டின். கான்ஸ்டன்டைன் வந்து கிறிஸ்தவத்தை வந்து அரசாங்க மதமாக மாற்றிட்டாரு. ஸோ இதோடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? நம்ம எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தோம். நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? எக்ஸாம்பிள் எழுதுனீங்களா? சர்ச் ஸ்ட்ரீட் வருதுல்ல? சரி சரி, சொல்லுங்கள் ரிச்சர்ட். நன்மைகள் என்ன? ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். சபைக்குள்ள வந்து ஃப்ரீயாக வந்து ஆராதிக்கலாம். நன்மைகள் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். சபை ஃப்ரீயாக ஆராதிக்கலாம். சண்டே எல்லாம் ஓய்வு நாள் கிடச்சிருச்சு. பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் சேலரி கொடுத்துட்டாங்க. அந்த டைம் சேலரி கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வகையில் நன்மைகள். தீமைகள் சொல்லுங்கள் சிஸ்டர், இப்போ சொல்லுங்கள். தீமைகள் வந்து அவங்க உண்மையில்லாத கிறிஸ்தவர்களும் உள்ளே வந்துட்டாங்க. ஆமாம். அதனால அந்த விக்கிரக ஆராதனை, இந்த வழிபாடு மதம் மட்டும்தான் மாறி இருந்தாங்க. அவங்க மன
மனசு மாறல. மனசு மாறல. ஆமா. அவங்களுடைய அவங்களுடைய ஃபெஸ்டிவலான அந்த காரியங்கள்லாம் பெயர் மாற்றப்பட்டு உள்ளுக்குள்ளேயே அவங்க கரெக்ட். செலிப்ரேட். இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். என்னென்னா கான்ஸ்டான்டைன் காலத்தில் கிறிஸ்தவத்தை வந்து மதமாக மாற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவம் வந்து மார்க்கம்னா என்ன, மதம்னா என்ன மிராஜி? மார்க்கம்னா என்ன? மார்க்கம்னா வழி. நம்மளாவே இருக்கலாம், அந்த வழியில் நடந்தால் மட்டும் போதும். மதம்னா சடங்காச்சாரம், கலாச்சாரம் நிறையா இருக்குது. ஸோ கிறிஸ்தவத்தை வந்து மார்க்கத்திலேருந்து மதமாக மாற்றப்பட்டது AD 325. சரிங்களா? அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். அதனால இப்போ சிஸ்டர் சொன்னது போல் ரோம பழக்க வழக்கங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துருச்சு. அப்போது மன்னரை பிரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, சிலர் வந்து சர்ச்சை வந்து பார்க்குறாங்க, சர்ச்சு வந்து காலியாக இருக்குது, எம்டியாக இருக்குது. அப்போது அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. டெம்பிள்னால் அது வந்து விக்கிரகம் இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, அதில் பிக்சர்லாம் இருக்கணும்னு சொல்லி ரோம தேவதையை கொண்டு வந்து உள்ளே வச்சு மதர் மேரின்னு சொல்லி பேர் மாற்றிட்டாங்க. ரோம குழந்தையை கொண்டு வந்து உள்ளே வச்சு குழந்தை இயேசுன்னு சொல்லி பேர் மாற்றிட்டாங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா இந்த காலத்துக்கு அப்புறமா நடந்தது. ஸோ அது இன்னைக்கு வர அப்படி டயானா அது கிரேக்க தேவதை, இது ரோம தேவதை வர, கிரேக்க தேவதை வர. ஸோ இன்னைக்கு வர அது ஈடுபட்டுருக்குறாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, சபையில் நடக்கிற அக்கிரமங்களை காணாமல் தான் இவங்கெல்லாம் துறவிகளாக போயிட்டாங்க. சபையில் ரட்சிக்கப்படாதவங்க உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்ததுனால புனித அகஸ்டின், புனித ஜெரோம் போன்றோம் நாங்கள் வந்து சபையை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி துறவரம் போயிட்டாங்க. இதுதான் ஆதி திருச்சபையுடைய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. சரி, ஆதி திருச்சபைக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஆதி திருச்சபையில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அவங்க சிலை வழிபாடு சர்ச்சுக்கு சிலை வழிபாடு ரோமன் கேத்தலிக் பிரிந்தாங்க. ரோமன் கத்தோலிக் பிரிஞ்சது அப்புறமா இப்போ தான் ரோமன் கத்தோலிக் உருவானது இந்த டைமில் உருவானது. சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அது இன்றைக்கு வர செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஜீசஸ் வந்து ஒரு குழந்தையா ரூபமாக உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது ஜீசஸ் கிடையாது, அது ரோம குழந்தையை கொண்டு வந்து இதான் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், ரோம தேவதையை கொண்டு வந்து இதான் மதர் மேரின்னு சொல்லிட்டாங்க இந்த காலகட்டத்தில். சரியா? இதுதான் ஆதி திருச்சபை. அதுக்கப்புறம் மத்திய கால திருச்சபை. மத்திய கால திருச்சபை வந்து AD 400